இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, கிராம் சிக்கஸ்தலை அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சரி, பட் நம்ம சேனல் வந்து புத்தகம், சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கும், எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுவுமே ஒரு கதை மாதிரி தானே உள்ளது, இதையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இப்போ உள்ள ட்ரெண்டில் உள்ளதை வந்து நம்ம அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் அட்லீஸ்ட் அது ரீச் ஆனால் இந்த சேனலில் வந்து புத்தகம் பற்றி பேசுகிறதுமே ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ட்ரை தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ தான் வந்து அந்த சீரீஸ் வந்து நம்ம பார்த்து முடித்தோம், அந்த அமேசான் பிரைமில் வந்த சீரீஸு. இது என்னென்னா வந்து பஞ்சாயத்து, அவங்க தான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்ம பஞ்சாயத்து சீரீஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபோர்த்து சீசன் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அந்த அளவுக்கு வந்து அந்த பஞ்சாயத்து சீரீஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அதையே வந்து தமிழில் வந்து தலைவெட்டியாபாளையம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அதுவுமே வந்து அந்த முதல் சீசன் மட்டும் ரீமேக் ஆச்சு. அதுக்குமே ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதில் எப்படின்னா வந்து ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸர் வந்து கிராமத்துக்கு வருவார். ஆக்சுவலாக வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருப்பார். அவர் அங்கே நடக்கிற விஷயங்கள், அங்கே உள்ளவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, அதுதான் வந்து அந்த பஞ்சாயத்து சீரீஸு. அதே டப் பண்ணி இங்கே தலைவெட்டியாபாளையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவுமே வந்து அதே கான்செப்ட் தான். ஏன்னா அதோட மேக்கர்ஸும் இதோட மேக்கர்ஸும் ஒரே ஆள் தான். இது எப்படின்னா வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த ஒரு வில்லேஜுக்கு வராரு. அந்த வில்லேஜில் வந்து அந்த ஹெல்த் சென்டர் இருக்குது. அதுக்கு வந்து இவர் தான் வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக வராரு. அவர் இங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்து அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு, இங்கே இருக்கவங்கள்ட்ட வந்து எப்படிலாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு அப்படின்றது தான் வந்து இந்த முழுக்க இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்குது. அவங்க அப்பா வந்து ஓன் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. பட் அதை விட்டுக்கிட்டு இங்கே வில்லேஜில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிட்டு வராரு. இங்கே வந்து பார்த்தா இந்த வில்லேஜ் வந்து டோட்டலாக வேறையாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து வில்லேஜுக்குன்னு வந்து ஒரு டாக்டர் இருக்கார். அவர் வந்து எம்பிபிஎஸ்ஸே படிக்கலை. ஆனால் மக்கள் எல்லாமே வந்து அவரை தான் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது எப்படின்னா வந்து ஒருத்தரை பைக்கில் வந்து அவசரமாக கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு 3 பேர். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அவர்கிட்ட போய் படிக்க வச்சுருவாங்க. அவர் வந்து பெரிய ஊசியுமே போடுவார். அந்த மாட்டுக்கெலாம் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஊசியை வந்து போடுவார். எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எந்திச்சு தூக்கி வைப்பாங்க. டக்குன்னு பார்த்தா கீழே வந்து இறந்து போயிடுவார். அதோட தான் இந்த சீரிஸே ஆரம்பிக்கும். ஸோ இந்த சீரிஸே வந்து ஒரு சின்ன ஒரு காமெடியாக தான் ஆரம்பிக்கும். அதுதான் வந்து அந்த வில்லேஜில் உள்ள ஒரு பழைய டாக்டர். ஆனால் மக்கள் எல்லாமே வந்து அவர் தான் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து செத்து போனவர் யாருன்னா வந்து அந்த காந்திஜி இருக்க பீரியடில் வந்து அவர் தான் வந்து காந்தியை நேரில் பார்த்தவராம். அந்த வில்லேஜில் வந்து அதிகமாக வயசானவராம். அவரை வந்து ஒரு ஒரே ஊசியிலே வந்து போக வச்சுருவார். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான டாக்டர். எம்பிபிஎஸ் படிக்கல, ஆனாலும் வில்லேஜ் எல்லாமே அவர் தான் நம்புகிறாங்க. பட் இங்கே இவர் வந்து புதுசாக அந்த வில்லேஜுக்கு வந்து அந்த மெடிக்கல் ஆஃபீஸராக வராரு. ஆனால் யாருமே வந்து இவரை நம்ப மாட்டுறாங்க. அது மாதிரி வந்து இந்த மெடிக்கலுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுக்குற அந்த மெடிசன் அது எல்லாமே வந்து அங்கே உள்ளவங்க அந்த கம்ப்யூட்டர் அவங்களாம் வந்து ஒரு வேலையால் போட்டிருக்காங்களா, அவங்களாம் எடுத்துகிட்டு போய் மெடிக்கலில் வந்து விற்றுறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. உள்ளே வராரு. அந்த ஹாஸ்பிட்டல் சரியில்லை. அந்த மக்கள் இவரை நம்ப மாட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தா அதுக்கு வெளியில் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ்மே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. போலீஸ்கிட்ட போனால் அந்த போலீஸ் கண்டுக்க மாட்டுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த வில்லேஜ் செட்டப்லேயே தான் போயிட்டுருக்கு. பட் ரொம்ப உங்களை வந்து சிரிக்க வைக்காது. ஏன்னா இதில் வந்து தமிழ் நம்ம ஹிந்தியில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. தமிழ் வெர்ஷன் வந்து இல்லை, சப்டைட்டில் தான் ஓடுது. பட் ஆனால் அங்கங்கே சின்ன இடத்துல தான் வந்து காமெடி இருக்கும். எப்படி வந்து பஞ்சாயத்து சீரிஸ் வந்து முழுக்க காமெடி இல்லாமல் அந்த வில்லேஜில் உள்ளவங்களோட ரியாக்ஷனை அந்த இது தான் வந்து சின்ன காமெடியாக இருக்குமே தவிர இதுலேயுமே அப்படி தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். அங்கங்கே தான் வந்து காமெடி வரும், கொஞ்சம் எமோஷன் இருக்கும். இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதுலேயே செகண்ட் எபிசோடெலாம் வந்து அவருக்கு வந்து 4 எபிசோடாக வந்து அவருக்கு வந்து அந்த பேஷண்ட்டே வர மாட்டாங்க, அவரை நம்பவே மாட்டாங்க. ஆனால் அந்த வில்லேஜில் இருக்க டாக்டர்கிட்ட வந்து எல்லாமே போவாங்க. அவருக்குமே வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம். அவர் வந்து இன்டர்நெட்டில் பார்த்து வந்து அந்த மெடிசன்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அவரை வந்து நம்புவாங்க. இவர் வந்து ஒரு வீடாக போய் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, காய்ச்சல் இருக்கா, கோல்டு இருக்கா, நீங்கள் என்கிட்ட வாங்கன்னு சொல்லுவாங்க. யாருமே வரமாட்டாங்க. இந்த கேப்பில் தான் வந்து ஒரு வேக்சின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 லட்ச ரூபாவோட வேக்சின்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கும். அதுவுமே யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த பிரச்சனை எல்லாரும் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பார். அதை வந்து எப்படியாச்சும் தேடணும்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பையன் வந்து ஒரு கொஞ்சம் மென்டலாக அஃபெக்ட் ஆகிருப்பான். அவனுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். எப்படியாச்சும் நம்மளை நம்ப வச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர வச்சுருந்த எல்லாத்தையுமே அது ஒரு பக்கத்து போயிட்டுருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த வேக்சின் வந்து யார் எடுத்தா அப்படின்ற ஒரு இதுவுமே வந்து போய்கிட்டு இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து இவருக்கு ப்ரெஷர் வந்துகிட்டு இருக்கும். இன்னொன்று வந்து அந்த பையன் ஒரு எமோஷனலாக ஒரு கேரக்டர் கட்டிடுவாங்க. அந்த பையனை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி 3 மாதம் சுற்றி போயிட்டுருக்கும். இதில் நடக்கிறதான் வந்து சின்ன காமெடியாக இருக்கும். அதுலேயும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவர் அங்கே உள்ளவங்கள்ட்ட மாட்டிட்டு முழிக்கிறதா அவ்வளோ நல்லாயிருக்கும். கம்பவுண்டர்னு ஒருத்தர் இருப்பார், கிளீனர்னு ஒருத்தர் ஜாப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் க்ளீன் பண்ணவே மாட்டார். அவர் வந்து கண்ணாடியெல்லாம் போட்டு பெரிய பணக்கார ஃபேமிலியாக இருப்பார். அவருக்கு வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து கிளீனர்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் க்ளீன் பண்ணுறது. ஆனால் அவர் பார்த்தா ஒரு சின்ன பையனை வந்து இவர் தான் என் அசிஸ்டன்ட் கிளீனர்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அவர் போயிடுவார்.
எனக்கு தங்கம் முதல்லாம் கையில் பிடித்து ஒரு பெரிய ஜமீன்தாரமாக இருப்பார். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கேரக்டர் மட்டும்தான் வந்து இங்கே லைட்டாக காமெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் அங்கே வந்து ஒரு ஃபுல் எலெக்ஷன் மாதிரி நடக்கும். அங்கே நடக்கிற சண்டையில் வந்து இவர்கிட்ட வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான் இதை வந்து ஒரு சிரிக்க வைக்குமே தவிர ரொம்ப வந்து ஒரு காமெடியோ அப்படிலாம் இருக்காது. ரொம்ப சீரியஸாகவும் போகாது. அழகாக அப்படியே பொறுமையாக போகும். உங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து இந்த சீரீஸை பார்க்கலாம். பட் ஆனால் சப்டைட்டிலில் தான் வந்து பார்க்க முடியும். பெருசாக வந்து உங்களுக்கு தமிழ்லலாம் வந்து இல்லை. மேபி இது தமிழில் கன்வெர்ட் ஆகும், ரீமேக் ஆகும் அப்படின்ற ஒரு பிளானில் கூட வந்து அவங்க தமிழில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போகுது. கொஞ்சம் சின்ன அந்தந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் காமெடி இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் தாராளமாக பாடுங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி நடக்கிற அந்த வில்லேஜ் நடக்கிற சின்ன சின்ன கேரக்டர் தான் வந்து அந்த எபிசோடை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழகாக எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அவரோட ஒரு பர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ நல்லாயிருக்கும். வந்து இவங்கள்ட்ட மாட்டிட்டு முழிக்கிறதுலாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணலாம். அதை தவிர வந்து முழுக்க ஒரு காமெடியாக இருக்குன்னா அது கண்டிப்பாக இல்லை. இந்த என்னை பொறுத்த வரையும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சஜஷனுமே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி.